மேச ராசி அன்பர்களே, இந்த வார ராசி பலன் உங்களுக்கு கூறுகிறேன். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்துள்ளார். ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்துள்ளார். ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியன், புதன், கேது அமர்ந்துள்ளார்கள். ராசிக்கு 7ஆம் இடத்தில் சுக்கிரன் அமர்ந்துள்ளார். ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்துள்ளார். ராசிக்கு 11ஆம் இடத்தில் சனி அமர்ந்துள்ளார். ராசிக்கு ராகு 12ஆம் இடத்தில் அமர்ந்துள்ளார். இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் இந்த வாரம் என்பதை பற்றி கூறுகிறேன். ராசி அதிபதி செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்தில் இருப்பது மிக நல்ல பலன்தான். இவர் உங்களுக்கு நன்மையே செய்வார். இவர் 4ஆம் இடத்தை பார்ப்பதால் அந்த இடம் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமாக இருப்பதால் அங்கு கடன், நோய் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் இவையெல்லாம் இருக்கலாம். ஆனால் குரு பகவான் பார்வையால் இவையெல்லாம் தடுக்கப்படும். ராசிக்கு 7ஆம் இடம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்கள் தந்தை வகை பிரச்சனை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அவரால் உங்களுக்கு சிரமங்களும் அவருக்கும் சிரமங்களும் இருக்கும். சற்று நிதானமாக கையாண்டால் எல்லாம் நல்லபடி நடக்கும். ராசிக்கு 10ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கிறார். செவ்வாய் அங்கு குரு பார்வையால் 10ஆம் இடம் பார்ப்பதால் உங்களுக்கு தொழிலில் ஓரளவு சற்று மந்தமாக இருந்தாலும் உங்களுக்கு அது நல்லதாகவே இருக்கும். இந்த வாரம் உங்களுக்கு பெரிய தொந்தரவு எதுவும் செவ்வாய் பகவானால் ஏற்படாது. அடுத்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இட அதிபதி சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்த்து உங்களுக்கு மிக நல்ல பலன்களை வழங்குவார். சற்று உடல் நலத்தில் கவனம் இருக்க வேண்டும். 7ஆம் பார்வை பார்ப்பதால் உடல் நலத்தில் சற்று கவனம். ஆனால் உங்கள் மனைவியால் உங்களுக்கு நல்ல உறுதுணையும் ஒரு நல்ல அவருடைய அறிவுரையும் உங்களுக்கு நல்லது நடக்கும். அடுத்து உங்கள் ராசிக்கு 3ஆம் இட அதிபதி புதன். இவர் 6ஆம் இட அதிபதியும் புதன் பகவான். இவர் 6ஆம் இடத்தில் உச்சம் ஆட்சியாக இருப்பது உங்களுக்கு மிக மிக நல்ல பலன்களை புதன் பகவான் உங்களுக்கு வழங்குவார். இவர் 6ஆம் இட பலனான வம்பு வழக்கு, நோய், சண்டை சச்சரவுகள் இவையெல்லாம் கடன் பிரச்சனைகள் இவற்றையெல்லாம் குரு பகவான் உங்களை பார்த்து 6ஆம் இடத்தை பார்ப்பதால் இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு அதிகமாக இருந்தும் அது உங்களுக்கு தெரியாமல் அவர்கள் பார்த்து கொள்வார். அடுத்து சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இட அதிபதி. இவர் உங்களுக்கு இப்பொழுது 8ஆம் இடத்தில் அமர்ந்துள்ளார். இவர் 2 நாட்கள் இந்த இடத்திலும் 2 நாட்கள் தனுசு ராசியிலும் மீது 3 நாட்கள் மகர ராசியிலும் சஞ்சாரம் செய்வார். இவரால் உங்களுக்கு கெடுபலன்கள் ஏதும் இல்லை. குரு சந்திரனை பார்ப்பதால் உங்களுக்கு சந்திர பகவானால் எந்த கெடுபலன்களும் இந்த வாரம் இல்லை. எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும். அடுத்து சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இட அதிபதி. இவர் 6ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு நல்ல பலன்களை தருவார். குரு பார்வை இருப்பதால் உங்களுக்கு சூரியனால் மிக மிக நல்ல பலன்களை அதிகம் நடக்கும். சூரிய பகவான் உங்களுக்கு மிக நல்லதே செய்வார், நல்லதே தருவார். அடுத்து உங்கள் ராசிக்கு குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இட அதிபதி 12ஆம் இட அதிபதியாக குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலிருந்து உங்களுக்கு வேண்டிய பண வரவுகள், தன வரவுகள், குடும்பத்தில் நல்ல நிம்மதி, சௌக்கியங்கள் இவற்றை குரு பகவான் உங்களுக்கு வழங்குவார். உங்களுக்கு குரு பகவானால் எந்த கெடுபலனும் நல்ல பலன்களே அதிகம் இந்த வாரம் நடக்கும். அடுத்து சனி பகவான் உங்கள் ராசிக்கு இவர் அதாவது 10-11 கூடிய சனி பகவான் உங்களுக்கு நல்லதே செய்வார். சனி உங்களுக்கு இந்த வாரம் நல்ல பலன்களையே உங்களுக்கு வழங்கி கெடுபலன்கள் அதிகம் இருக்காது. சனியால் உங்களுக்கு நல்ல தொழிலும் நல்ல குரு பார்வையால் நல்லபடி நடக்கும். சனி உங்களுக்கு நல்லதையே செய்வார். அடுத்து ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடம் அமர்ந்து இவர் சிறிது விரயங்களையும் கஷ்டங்களையும் உங்களுக்கு தருவார். இது சுப விரயங்களாகவும் இருக்கலாம். கேது பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலிருந்து மிக நல்ல பலன்களை வழங்குவார். மொத்தத்தில் இந்த வாரம் உங்களுக்கு அனைத்து கிரகங்களுமே நல்லது செய்ய காத்திருக்கிறார்கள். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை கோயிலுக்கு சென்று வேண்டி வணங்க உங்களுக்கு நடக்க இருக்கும் கெடுபலன்களை அவர் பார்த்து கொள்வார். வணக்கம். சுபம்.